ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு, நான் கெட்டவளாயிரலாம்னு நினைக்கிறேன் மிஸ். சீரியஸா சொல்றான். ஏன் பான்னு கேட்டேன். இல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. உனக்கு கெட்டவளா தெரியுமான்னு கேட்டேன். இல்ல ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருக்கிறேன், ரொம்ப மோசமான பொண்ணு மேடம், அவ என்னென்ன செய்யறான்னு எனக்கு தெரியும். நான் நல்ல பொண்ணு, ஆனா நான் ஃபெயில் ஆகுறேன், நான் வாழ்க்கையில வறுமையில இருக்கிறேன், என்னால முன்னேற முடியல. அவ கெட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியுது, அவ வாழ்க்கையில முன்னேறா, அவ பாஸ் பண்றா, அவ எல்லாமே பண்றா. நான் ஏன் நல்லவளா இருக்கணும், நான் கெட்டவளா மாறேன் இன்னில இருந்து. நான் அவளுக்கு சொன்ன வார்த்தை சரியா இருந்ததுன்னா நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்க. ஒருவேளை அந்த மாதிரியான சிச்சுவேஷன் உங்க குழந்தைக்கு முன்னால நீங்க நிக்கும் பொழுது முடிஞ்சா இப்படி பயன்படுத்துங்க இந்த சொல்ல. நான் சொன்னேன், மடி நீ யார சொல்றியோ அந்த பொண்ணு எனக்கு தெரியும், அவளும் கிளாஸ் தான், ஆனா அவ ரொம்ப இன்டென்ஸான பொண்ணு தெரியுமா உனக்கு, ரொம்ப இன்டென்ஸானவ, ரொம்ப தீவிரம் அவள்கிட்ட. அவ கெட்டதுல அவ்வளவு தீவிரத்தை காட்டுறா, ஜெயிச்சுட்டே போறா. நீ நல்ல பொண்ணு, ஆனா உன்கிட்ட இன்டென்ஸ் இல்ல. இன்னில இருந்து ஒரு வேலை செய், இந்த இன்டென்சிட்டி இருக்குல்ல, இந்த நல்லதா இருக்கறல, அதை கொஞ்சம் தீவிரப்படுத்து. தீவிரப்படுத்தி நீ நல்லவளா இரு. ஒரு விஷயத்தை சொல்றேன், பூவோடு சேர்ந்த நார் மணக்குமே தவிர நாரோடு சேர்ந்த பூ ஒரு காலமும் நாராது. தீமையை வெல்ல வேண்டும் என்றால் நன்மையை தீவிரப்படுத்த வேண்டுமே தவிர தீமையாக மாறுவது அல்ல தீர்வு என்று அந்த குழந்தைக்கு நான் சொல்லி தந்தேன்.